வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் அல்லது அமெரிக்க டாலருக்கு மாற்றான இந்திய ரூபாய் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். பண்டை காலத்தில் வணிகம் செய்வதற்கு பண்ட மாற்று முறையை பயன்படுத்தினார்கள். ஒரு பண்டத்திற்கு பதிலாக மற்றொரு பண்டம் கொடுத்து வாங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வணிகத்தை எளிமைப்படுத்தும் பொருட்டு நாணயங்கள் அச்சிடப்பட்டன. தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள் அச்சிடப்பட்டு அந்த நாணயங்கள் அவற்றில் உள்ள உலோகத்தின் மதிப்பிற்கேற்ப அவற்றிற்கு மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டது. இவ்வாறாக நாணயங்கள் மூலம் வணிகம் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு நிலை மாறி பின்னர் காகிதத்தில் ரூபாய்கள் அல்லது நாணயங்கள் அச்சிடப்பட்டன. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாணயத்தை பின்பற்றியது. அந்த நாட்டின் பொருளாதாரத்தை பொறுத்து அந்த நாணயத்திற்கு மதிப்பு ஏற்பட்டது. இப்பொழுது உலகம் முழுவதும் அதிகமாக பரவியிருக்கும் நாணயம் அமெரிக்க டாலர். திருப்பூரில் பனியன் தயாரிக்கும் ஒரு கம்பெனியின் முதலாளி தன் பனியனை விற்பதும் அமெரிக்க டாலரில் தான். அதை போலவே அவரே ஒரு மிஷினை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறார் என்றால் அதற்கும் அவர் செலவு செய்வது அமெரிக்க டாலரே. நீங்கள் வெளிநாடு செல்கிறீர்கள் என்றால் பெரும்பாலும் ரூபாயை கொடுத்து அமெரிக்க டாலரை வாங்குவீர்கள் அல்லது அந்தந்த நாட்டு நாணயத்தை வாங்குவீர்கள். இப்படி அங்கே தங்கவும் உண்ணவும் செலவிட முடியும் என்ற காரணத்தினால் வேற்று நாட்டு நாணயத்தை நாம் மாற்றிக்கொள்கிறோம். உலகம் முழுவதும் இப்படியாக டாலருக்கான தேவை இரண்டு விகிதத்திலும், வாங்குவது விற்பது என்ற இரண்டு விதத்திலும் உலகம் முழுவதும் நாள்தோறும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. நம் ரூபாயோ அல்லது இலங்கை ரூபாயோ தத்தம் நாடுகளில் தான் செல்லுபடியாகும். ஆனால் அமெரிக்க நாணயம் உள்நாட்டு புழக்கத்திற்கு மட்டுமன்றி பன்னாட்டு வாணிப பரிமாற்றத்திற்கும் இன்று உலக அளவில் 70% பரிவர்த்தனை அமெரிக்க டாலரில் தான் நடைபெறுகிறது. இந்த தேவையை பூர்த்தி செய்ய ஒவ்வொரு நாட்டிலும் இயங்கும் மத்திய வங்கி, நமது நாட்டில் இருக்கும் ரிசர்வ் வங்கி போல, தன்னிடமுள்ள அந்நிய செலாவணி கையிருப்பில் கிட்டத்தட்ட 60% டாலரில் தான் வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படித்தான் டாலர் என்னும் ஆயுதத்தை கொண்டு அமெரிக்கா உலகெங்கும் கடந்த 100 ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. உலகத்தின் சட்டாம்பிள்ளையாக வலம் வருகிறது. இந்த நிலைமை தற்போது மாறி வருகிறது. சர்வ வல்லமை என்ற இந்த அமெரிக்க மனோபாவத்திற்கு எதிராக சில ஆண்டுகளாகவே பல நாடுகளும் முணுமுணுக்கும் குரல்கள் கேட்க துவங்கியுள்ளன. அத்தகைய குரல்களும் செயல்களும் இன்னமும் தீவிரமடைந்துள்ளன. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக உக்ரைன் ரஷ்ய போரின் காலகட்டத்தில் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று நமது பாரத நாட்டை நிர்பந்தித்தன. நாம் அதை துணிச்சலுடன் மறுத்தது மட்டுமல்லாமல் வாங்கும் எண்ணெய்க்கான விலையை ரூபாயிலேயே செலுத்தவும் தொடங்கினோம். இதற்கு முன்னர் கடந்த 10 ஆண்டுகளாகவே, அதாவது மோடி 2014 ஆட்சிக்கு வந்தது முதலே பிரிக்ஸ் எனப்படும் பிரேசில், ரஷ்யா, பாரதம், சீனா, தென்னாப்பிரிக்கா கூட்டமைப்பில் வலிமையான தலைமையை தன் பங்களிப்பு மூலம் நாம் ஏன் நம்மிடையே நடைபெறும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளக்கூடாது, அமெரிக்க டாலருக்கு பதிலாக நாம் நமது ரூபாயை பயன்படுத்தக்கூடாது என்ற சிந்தனையை மேலும் கூர்மைப்படுத்தியுள்ளனர். இந்த முயற்சியில் சமீபத்தில் சவுதி அரேபியாவும் சேர்ந்து கொண்டுள்ளது. அவர்கள் பெட்ரோலை டாலருக்கு விற்கும் 50 ஆண்டுகளுக்கு மேலான நடைமுறையில் இப்பொழுது மாற்றம் செய்து அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் விட்டிருக்கிறார்கள். உலகத்தின் சட்டாம்பளியான அமெரிக்காவுக்கு சரியான நேரத்தில் சரியான வகையில் விடப்பட்டுள்ள சவால் இது. பாரதத்தின் ரூபாய் பரிவர்த்தனைக்கு உலகில் 40க்கும் மேற்பட்ட நாடுகள் சம்மதம் தெரிவித்ததோடு ரூபாயில் வர்த்தகம் செய்யவும் தயாராகி வருகின்றன. இந்த சூழலில் ரூபாய் உலக மக்களின் வர்த்தக பணமாக மாறுவது காலத்தின் கட்டாயமாக ஆகி வருகிறது. ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைக்க வேண்டும். இவ்வாறு ரூபாய் அகில உலக அளவில் பண பரிமாற்றத்திற்கு, வணிகத்திற்கு உபயோகப்படும் போது ரூபாயின் மதிப்பு உயர்வதற்கு வாய்ப்புண்டு. 1947 ஒரு டாலருக்கு நிகராக 1 ரூபாய் என்ற மதிப்பு இருந்தது. அது இன்று சரிந்து 83 ரூபாய் வரை வந்துவிட்டது. எனக்கு ஒரு கனவு உண்டு. இந்திய ரூபாய் மீண்டும் அதன் மதிப்பை பெறும். அப்படி பெறும்போது
வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் நமது இந்தியர்கள் தாயகம் திரும்புவார்கள். இப்பொழுது எனது மகன் அமெரிக்காவில் வேலை பார்க்கிறான், எனது மகன் ஐரோப்பாவில் வேலை பார்க்கிறான், எனது மகன் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கிறான், எனது மகன் சிங்கப்பூரில் வேலை பார்க்கிறான் என்று சொல்கின்ற நிலை மாதிரி வெளிநாட்டினர் என் மகன் இந்தியாவில் வேலை பார்க்கிறான் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும்போது நமது நாடு வளம் பெறும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அப்பொழுது உலகத்தின் குருவாக பாரதம் விளங்கும். அத்தகைய ஒரு உயர்நிலையை நோக்கி பாரதம் நடைபோட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மறக்காமல் பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.